மது அம்மான் படையணியின் வேலை திட்டங்கள் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் சென்றொன்றிருக்கிறது. வன்னி நிலப்பரப்பில் நூற்றுக்கணக்கான போராளிகள் எங்களுடன் இணைந்து வேலைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் கூட அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது அடுத்த வாரங்களில். பொதுவாக எமது அம்மான் படையணியின் செயற்பாடுகள் பற்றி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். என்ன செயற்பாடு, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றது. அம்மான் படையணி என்பது நாங்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் இராணுவ வீரர்களை சுட்டு குவித்து அதுக்கு உருவாக்கப்படவில்லை. சமூக சீர்திருத்தத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பாக எமது சென்ற மாதங்களில் கூட வன்னி பெருநிலப்பரப்பில் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் நிறைய போத வஸ்துகளை அடையாளம் காண்பிப்பதற்காக நாங்கள் உதவியுள்ளோம். அது நாங்கள் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறது அந்த வேலை திட்டங்கள். அதே மாதிரி எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கிற போராளிகள் கூட இந்த பணிகள் எங்களுடன் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய விடயங்களுக்கு பார்த்துக்கணும். சென்ற செவ்வியில் கூட ஒரு செவ்வியில் நமது தலைவர் திரு கருணாமனிடம் வினவப்பட்டது, நீங்கள் துரோகி என்று மக்கள் அழைக்கிறார்கள், அதுக்கு உங்கள் பதில் என்ன சொல்லி அதற்கான பதிலை கூறியிருந்தார், உண்மையான பதிலை அளித்திருந்தார். எனக்கு சில விஷயங்களில் சில கருத்துக்கள் என்னுடைய மனதிலும் இருக்கிறது. துரோகி என்பதை எனக்கு புரியவில்லை. அது என்ன துரோகி என்பதை எனக்கு புரியவில்லை. யார் துரோகி? உதாரணத்துக்கு அமைச்சராக இருக்கும் இபிடிபி தலைவர் திரு டக்ளஸ் ஐயா அவர்கள் தமிழ் மக்கள் அல்லது விடுதலை புலிகளை சார்ந்த ஆக்கள் பொறுத்தவரை துரோகி. எதற்காக அவர் துரோகி? அவர் எங்களை இந்திய ராணுவத்துடன் காட்டி கொடுத்தார். எதற்காக காட்டி கொடுத்தார்? நீங்கள் அவரை கொல்ல போனீர்கள். அவர் உதவியை நாடினார். அவர் உங்களுடன் சரணடையவில்லை. இதே விஷயத்தை எடுத்து பார்த்தால் எங்களை செல்வம் அண்ணன் திரோ தலைவராக இருக்கட்டும், சுரேஷ் அண்ணன் இபிஆர்எஃப் தலைவராக இருக்கட்டும், இவர்கள் ஆரம்ப காலத்தில் துரோகி. அதற்கு பிற்பாடு விடுதலை புலிகளிடம் வன்னியில் போய் விருந்துண்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் தமிழின காவலர்கள். புரியுது? அப்ப யாரெல்லாம் இவர்களின் அடக்கு முறை இவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருகிறார்களோ அவர்கள் துரோகி இல்லை. யார் இவர்கள் எதிர்க்கிறார்களோ அவர்கள் துரோகிகள். இப்ப கருணாமனை கொன்றிருந்தால் இன்றைய கருணாமன் பேர் அடிபட்டிருக்காது. உங்களை கொல்ல முடியவில்லை, அவரை தொட்டும் பார்க்க முடியவில்லை, அதனால துரோகியாகப்பட்டு டக்ளஸ் ஐயா அவர்களும் ஒருத்தர். அவரை தொட்டு பார்க்க சில நாட்கள் அவரை வாழ்நாள் கூட முடியாது. எனக்கு தேசிய தலைவருக்கு நாங்கள் தேசிய தலைவர் மீது பெருமதிப்பு வச்சிருக்கோம். இந்த பதில் நான் சொல்ற சில விஷயங்களை எங்களை வாயை விட்டு கிளற வைக்கிறது நீங்க எடுக்கிற சில விஷயங்கள், நீங்க சமூக வலைத்தளங்களையும் பேருதவியாளர்களும் பாவிக்கிற சில வசனங்கள், எடுக்கிற விஷயங்கள் விளங்காம கதைக்கிறதால தான் நாங்கள் இப்படி கதைக்கிறோம். பணமான துரோகி என்ற அளவுக்கு விடுதலை புலியில் யார் இருக்கு நம்ம துரோகி என்று? ஒரு தளபதி, வெறுமொரு தளபதி, பெரும் சண்டையில புரிந்த ஒரு ஆள், அவரை நீங்க துரோகி என்று சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு தளபதியா இருக்கணும், சொல்றது நல்ல தலைவரா இருக்கணும். விடுதலை புலியை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்ப்பு பண்ணா அந்த மரண தண்டனை கருணாமனுக்கு மீது ஏற்பட்டது. பாம்பின்கால் பாம்பறியும் என்ற அளவில் எங்கட தலைவர் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார். அப்போ உங்களால அவரை தொட்டு குடி பார்க்க முடியல என்று சொல்லி சொன்ன உடனே அவரை துரோகி ஆக்கிறார், காட்டி கொடுக்குறார், அதை செய்கிறார். சரி, சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்து சொல்றேன். சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்து சொல்லி சொன்னா என்ன? சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்தது அது துரோகம். சரி, அவரை கொல்ல வரைக்கும் அவர் எங்க போவார்? அவர் அரசியல் நீரோட தான் சேர்ந்தார். அப்ப அரசாங்கத்தோட சேர்ந்தாலும் எங்க வரும்? அப்ப பாதுகாப்பு ஓகே. அப்ப இந்த அரசாங்கம் பாதுகாப்பு இன்று வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அரசாங்கம். அது நாடு அவருக்கு கொடுத்தது. இந்த நாடு சட்டம், இந்த நீதிமன்றம் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு. அதே என்னோட துரோகம் நீங்கள் துரோகம் பண்ணா அப்ப தலைவர், தேசிய தலைவரால் செய்யப்பட்ட ஜிஆர் சண்டை பிடிக்கிறதுக்கு இந்திய ராணுவம் அந்த டைம்ல இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தை கலைக்கிறதுக்கு பிரேமதாசோட போய் கூட்டு சேர்ந்து சிங்களோட கூட்டு சேர்ந்து இந்திய ராணுவத்துக்கு அடிச்சு திருப்பி பிரேமதாசா இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக திருப்பி அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒப்பந்தம். திருப்பி அதை விட்டு சந்திரிகாவோட ஒப்பந்தம், திரும்ப மஹிந்த ராஜபக்சோட ஒப்பந்தம். ஒவ்வொரு வர்ற அரசாங்கத்தோட இந்த அரசாங்கம் எனக்கு பிடிக்கல, இன்னொரு அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து அதெல்லாம் ராஜதந்திரம். அப்ப அது ராஜதந்திரம் கருணாமன் செய்தது ராஜதந்திரம் தான். நீங்கள் போனால் அது ராஜதந்திரம், எதிரியோட கூட்டு வச்சா. நாங்கள் எதிரியோட கூட்டு வச்சால் அது துரோகம். ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஈழ போராட்டம்,
தலைவர்கள். இதுல நீங்கள் தேவையில்லாத ஆக்கள் இடையில கிண்டி எங்கட வாயில கிண்டாங்க. நீங்கள் எங்கட வாயில கிண்டுறபடியெல்லாம் நாங்கள் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது. இப்போ நான் சொல்றேன், அவரை நாங்கள் மதிக்கிறோம், முருக கடவுளா ஏற்றுக்கொள்றோம். ஆனால் நீங்கள் எங்களை இழிவுபடுத்தாதீங்க. என்ன நடந்த போண்டு தராம துரோகி 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த இடங்கள்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு மனக்குமுறல் தான். அதை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்குது. முன்னாள் போராளிகளை பார்க்க போனோம், அவையோட வாழ்க்கையை மேம்படுத்தணும். இன்றைக்கும் பன்னிகளையும் கிழக்கு மாகாணத்திலையும் அடிப்படை வசதியோடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை பார்க்க வேணும். அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. நாடு முழுக்க அலமோதி கொண்டிருக்க அரசியல் மாற்றம். அது சிங்கள பகுதியாக இருக்கட்டும், தமிழ் பகுதியாக இருக்கட்டும், அங்கேயும் எந்த ஒரு நிலைமையும் அதே தான் தமிழ் பகுதியிலையும். இங்கேயும் ஒரு தலைமை இல்லாத ஒரு நிலைமை. களத்தில் நின்று நீங்கள் சந்திச்சு பாருங்க பிரச்சனைகள். இந்த வன்னிகளை நடந்து பாருங்க, இந்த மட்டக்களப்பு மண்ணுக்களை கிழக்கு மண்ணுக்கு நடந்து பாருங்க. இன்றைக்கும் ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன், ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வந்திருந்தது. பத்திரிகையாளர் சந்திப்பு செய்திருந்தது. ஒரு சின்ன தம்பி 18-19 வயசு அரவிந்தன் சொல்லி ஒரு போராளின்ற மகன். அது நான் அந்த நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சோன்னே. இந்த அரவிந்தன்ன்றது நான் அதுக்கு அவரது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் முன்னாள் போராளிகளின் நலன்புரி சங்க தலைவரோ ஏதோ ஒன்றில் இருக்கிறார் என்றதை மட்டும் தெரிஞ்சோன்னு. அவர்கிட்ட பதிவுகளை நான் ஃபேஸ்புக்கில் அங்கேங்கிட்டு போய் பார்க்கும்போது, திருப்பி தேடி பார்க்கும்போது, அவரும் எங்களை நிறைய வசவாடி இருந்தார். அது பிரச்சனை, அதை அவர்கிட்ட தனிப்பட்ட உரிமை, எல்லாரும் பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட உரிமை. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளை, அந்த அரவிந்தன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க, எந்த தகவலும் எந்த கொடுக்காம. இப்ப அவர் விடுதலைக்காக யாராவது குரல் கொடுத்துருக்கிறீங்களா? இவ்வளவு போராளிகின்ற நலத்திட்டத்துக்காக அவர் குரல் கொடுத்திருந்தார். அவற்ற விடுதலைக்காக நீங்கள் யாராவது குரல் கொடுத்துருக்கிறீங்களா? உத்தவியார 3 வருஷமா கட்டுறான், கட்டி முடிஞ்சு பெயிண்ட் அடிக்கிற நேரத்தில் உடவே பாய போட்டு படுக்கிறவனையும் காணையில், வெடுக்குனாறு மேலையில தூக்கும் பிறக்கும் கிடக்கிறவனையும் காணையில். ஏர்போர்ட்டில் முருகன் ஆக்கள் வர்றாங்கன்னு சொன்னோன்னா அங்கே போய் போஸ்ட் கொடுத்து படம் எடுத்தாக்களையும் காணையில். தமிழ் தேசியம் எங்கண்டதான் சொல்லிக்கொண்டு இடையில நிற்கிறாங்க. அப்ப இவையெல்லாம் அரவிந்தன் விஷயத்துல என்ன செய்யுது? போட்டி கொடுக்குது. அந்த அந்த நியூஸ் சேனல்ல போட்டி கொடுக்குது. அதே இதுல ஒரு சகோதரி சொல்றா, நானும் அந்த அமைப்பில் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் யாரும் குரல் கொடுக்கணும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இந்த சமூக வலைத்தளங்கள் இதை பற்றி யாராவது எழுதியிருக்கிறீங்களா? கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனால் செயற்பாட்டில் என்னத்தை கொண்டு வரோம்? இதில் யோசிச்சு ஏற்படணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அலுவல் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தயவு செய்து ஒரு ஒரு உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக நீங்கள் எங்கள் பிரச்சனைகளையும் எங்களோட மக்களுடைய பிரச்சனைகளையும் பொழுதுபோக்குக்காக சமூக வலைத்தளங்களையும் வெளி இடங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க.